143வது சங்கீதம் 12 வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 143, தாவீதின் சங்கீதம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரை சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய ஆராதனையிலே தேவ வசனத்தை போதிப்பதற்கு கிருபை பொருந்தின வார்த்தைகளை பிரகடனப்படுத்துவதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசையை நான் தேடின பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த தலைப்பு தேவாதி தேவனை பிரியப்படுத்துவது எப்படி. How to please God. We live in this earth to please God. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை நடத்துவது மனுஷரை பிரீதிப்படுத்த அல்ல, மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, தேவாதி தேவனை பிரியப்படுத்தும். Can you take a decision today? இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நீ எடுப்பாயா? மனுஷரை பிரியப்படுத்துவாயா? கர்த்தரை பிரியப்படுத்துவாயா? எத்தனை பேர் நான் தேவனை பிரியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை வலது கரத்தை உயர்த்தி, அப்பா பிதாவே, நான் உம்மை பிரியப்படுத்துவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மையே பிரியப்படுத்துவேன். உமக்கு பிரியமானவன் என்ற பெயரை, என்ற சாட்சியை இந்த வருஷத்துல நான் எடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மெய்யாகவே நிஜமாகவே தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? என்னுடைய என்னென்ன மனப்பான்மைகள், என்னென்ன யோசனைகள்,
தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து அனுதின நம்முடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்த நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். We are going to see 5 essential things that will please God through our lives. 5 முக்கியமான தேவையான மிகவும் அத்தியாவசியமான காரியங்களை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வெளிச்சத்துல பார்க்க இருக்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய எஜமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களாகிய நாம் தேவனை பிரியப்படுத்த நமக்கு போதிக்கிறார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதை தெளிவா புரிந்து கொள்ளலாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் மனிதனாகவும் தேவனாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆனால் 33.5 ஆண்டுகளும் ஒருபோதும் யோசேப்பை அவர் பிரியப்படுத்தவில்லை, மரியாளை பிரியப்படுத்தவில்லை, தன்னோடு பிறந்த 4 சகோதரர்களை அவர் பிரியப்படுத்தவில்லை, தன்னோடு பிறந்த 2 சகோதரிகளை பிரியப்படுத்தவில்லை, சீஷரை பிரியப்படுத்தவில்லை, பிதாவை மாத்திரம் பிரியப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய எஜமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தார் என்றால் ஏன் நாமும் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது? நித்தியமானவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய கட்டளைகளை இயேசு கிறிஸ்து அபியாசப்படுத்தினார். அதனால நாமும் இன்றைக்கு என்ன செய்வோம்? பிதாவுக்கு கீழ்ப்படிவோம். பிதாவினுடைய வார்த்தை கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்து நாம் அவரை பிரியப்படுத்துவோம். ஆகவே இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்தின்படி தேவ ஆவியானவர் 365 நாட்களும் நமக்கு உதவி செய்வார். யோவான் 13:15 வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற மாதிரியை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல் நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனை பிரியப்படுத்த தீர்மானம் எடுத்திருக்கிற நீங்கள் யோசிக்கிறீர்கள், தேவனை பிரியப்படுத்துவது கடினமானதா எளிமையானதா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனை பிரியப்படுத்துவது எளிமையானது. நான் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? முதலாவது நான் என்ன செய்யணும்? நம்முடைய கவனத்தை நாம் காத்துக்கொள்ளும். We have to keep our focus.
நம்முடைய கவனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அந்த மாதிரியை நாம் கவனித்து அந்த கீழ்ப்படுதலின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டு இன்று முதல் நாம் தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். என்ன மாதிரினா, நம்ம இந்த பூமியில எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும். இந்த பூமியில எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமென். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். ஆமென். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன தேவனை பிரியப்படுத்துவதற்கு 5 மிக அத்தியாவசியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த 5 அத்தியாவசியமான காரியங்கள்ல முதல் காரியம் என்னன்னா, தேவனில் நாம் வைக்கும் விசுவாசம், நம்பிக்கை. இவைகளினாலே நாம் தேவனை என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் யோவான் 14:1 ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு என்ன சொன்னாரு? சீஷர்களிடத்துல, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போதான், அதனாலதான் எபிரேயருக்கு ஆக்கியோர் என்ன சொல்றாரு? 11:6 and without trusting, without faith, it is impossible to be well pleasing to God, because whoever approaches him must trust that he does exist and that he become a rewarder to those who seek him. இந்த வார்த்தை கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள்ல இருக்க வார்த்தை, யூத வேதாகமத்திலிருந்து நான் எடுத்த வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளையே, having faith in God pleases him. நாம் கர்த்தரில் விசுவாசத்தையும் நம்பிக்கையை வைப்பது ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. நாம் கர்த்தரில் விசுவாசம் வைத்தோமானால், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறார்? பலன் அளிக்கிறார். அதையும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வேதத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் முழுமையான அந்த சந்தர்ப்பத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அநேக விசுவாசத்தின் மாதிரிகளை இந்த 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அந்த முக்கியமா நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா,
தங்களுடைய சாட்சிகளுக்காக துன்பத்தையும் ஈவன் கொலை செய்யவும் பட்டனர் என்று பார்க்கிறோம். தங்கள் சாட்சிகளுக்காக சாட்சிகளை என்ன பண்ணாங்க? அந்த நாட்களில் துன்புறுத்தவும் கொலை செய்யவும் அவர்கள் பட்டனர். ஆகிலும் அவர்கள் என்ன விசுவாசித்தார்கள்? தங்களுடைய விசுவாசத்தை பேதுருவினுடைய மனைவி மறுதலிக்கவே இல்லை. பேதுருவுக்கு எதிராகவே அவருடைய மனைவி கொலை செய்யப்பட்டாங்க. அதற்கப்புறம் பேதுருவை தலை கீழாக சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் பேதுருவும் சரி அவருடைய மனைவியும் சரி தங்கள் விசுவாசத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் மறுதலிக்கவில்லை? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. இந்த உலகத்துல நீங்க ஆண்டவருக்காக என்னென்ன நற்காரியங்களை செய்தீங்களோ, என்னென்ன உபகாரங்களை செய்தீங்களோ, ஒன்னுத்தையும் ஆண்டவர் மறந்து போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்க. மோசே எப்படிப்பட்டவரா இருந்தாரு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினால மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம எப்படி நடக்கணும்? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். 2 கொரிந்தியர் 5:6 வாசிக்கிறோம். ஆகவே நாம் 2 கொரிந்தியர் 5:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:9. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏன் நாடுகிறோம்? நான் பார்த்து கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்தல. பார்க்காமலேயே காணாதவைகளின் நிச்சயம் எனக்குள்ள உண்டு. ஆமென். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் தேவனுக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், சிரமங்கள் வரும். ஆனா நம்முடைய முழுமையான நம்பிக்கையை
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம வச்சோம்னா சந்தேகம், வேதனை கடலுக்குள் சோதனைகள் நம்மை அமிழ்த்தினாலும் நாம் எப்படி இருப்போம்? சிங்கத்தை போல தைரியமா இருப்போம். எப்படி இருப்போம்? சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். அடுத்தது நான் சொன்ன 5 அத்தியாவசியமான காரியங்களை சொல்லியிருக்கிறேன். எப்படி தேவனை பிரியப்படுத்துவது. முதல் காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 2வது காரியத்தை பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 119:11 வாசிங்க. சங்கீதம் 119:11. அப்படியே போட்டுக்குதுங்க. வைத்து வைத்தேன். அதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னா, I treasure your word in my heart. I treasure your word in my heart so that I won't sin against you. கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா ஒரு இடத்தை மாத்திரம் நீங்க எனக்கு காமிக்க மாட்டீங்க. என்ன இடம்? எந்த இடத்துல நீங்க பொக்கிஷங்களை வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்த போதகருக்கு நீங்க காமிக்கவே மாட்டீங்க. இல்ல அப்படித்தானே? மற்ற எல்லாத்தையும் காமிப்பீங்க. காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்கு விசேஷமான விலை உயர்ந்த நமக்கு மாத்திரம் தேவைப்பட்ட அந்த நகை நட்டுகளை, அந்த பொற்பாத்திரங்களை, அந்த வெள்ளி பாத்திரங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பத்திரமா என்ன பண்ணியிருக்கிறோம்? பீரோவுக்குள்ள வச்சு யாரும் திருடம் கூட திருடி எடுக்க முடியாதபடி வச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் வைக்க வேண்டிய பொக்கிஷம் எது? நம்ம இருதயத்துல, நான் பீரோல வைக்கிறத பற்றி சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல வைக்க வேண்டிய பொக்கிஷம் எது? யுவர் வேர்ட், தேவ வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவ வசனம் பொன்னை விட, ரத்தினத்தை விட, வைடூரியத்தை விட, உலகத்தில் இருக்கிற காஸ்ட்லி என்று சொல்லக்கூடிய டைமண்டை விட விலை உயர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனம். அந்த தேவனுடைய வசனத்தை நீ என்ன பண்ணணும்? உன் இருதயத்துல பத்திரமா வைக்கணும். அல்லேலூயா. தேவ வசனம்னா என்ன அர்த்தம்? டிவைன் டீச்சிங், தெய்வீக போதனை. அல்லேலூயா. அப்போ நம்ம பொக்கிஷமா வைக்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்வோம்? அதை அதிகமா நேசிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமா நேசிப்போம், அதிகமா என்ன செய்வோம்? வாசிப்போம், அதிகமா மனப்பாடம் பண்ணுவோம், அதிகமா அபியாசப்படுத்துவோம். நீங்க எந்த பொருளை அதிகமா பொக்கிஷமா நேசிக்கிறீங்களோ, அதை நீங்க பொக்கிஷமா வச்சிருக்கிறீங்களோ, அதை நீங்க அதிகமா நேசிப்பீங்க, அதிகமா வாசிப்பீங்க, அதிகமா மனப்பாடம் பண்ணுவீங்க, அதிகமா நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆகினால கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் இருதயத்துல வசனத்தை வைக்கணும்? வைத்து வைத்து அப்படின்ற வார்த்தையை பிரதர் வாஸ்தர் வைத்து வைத்து. ஆனா ஆங்கிலத்தில் என்ன போட்டுக்குது? ஐ ட்ரெஷர் யுவர் வேர்ட். ஏன் ட்ரெஷரா வைக்கணும்? நான் அதுலதான் அன்பு கூறணும், அதுலதான் நேசிக்கணும்.
தினந்தோறும் அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நான் என்ன பண்ணணும்? அதை மனப்பாடம் பண்ணணும். எங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்தா எங்களுக்கு பெரிய சோதனை. எனக்கும் என்னுடைய தங்கச்சிக்கும் தம்பிக்கும் முழு வருட பரீட்சை மாதிரி. வசனத்தை படிச்சு ஒப்பிக்கல, மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடே கிடையாது. தப்பா சொன்ன மணல்ல முழங்கால் போடும். கண்ணில் மறுபடியும் தப்பா சொன்ன வெங்காயத்தை பிழிஞ்சு கண்ணில் விட்டுருவாங்க. எங்க வீட்டில் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க அப்படி படிக்கிறீங்களா? படிச்சா நல்லது. அந்த நாட்கள்ல கொஞ்சம் கஷ்டமா கூட இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, அந்த நாட்கள்ல படிச்ச அந்த வசனங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருதயத்துல அப்படியே தங்கியிருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் நான் என்ன பண்ண? வைத்து வைத்தேன். அதுக்கு உதாரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்து பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. சரி, இப்போ இந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அந்த வார்த்தைய யார் யாரிடம் சொன்னது? இயேசு கிறிஸ்து சாத்தானிடம், பிசாசிடம் பதில் உரைத்தார். இந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ற வார்த்தையை நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? அந்த வார்த்தை என்ன வார்த்தை? தேவ வசனம். அந்த வார்த்தை எங்க இருக்குது? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை இயேசு மனப்பாடம் பண்ணார்ல? பண்ணார். கடந்த 2024ஆம் வருஷம் நீங்க பைபிள் வாசித்திருப்பீங்க. எத்தனை வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க? ஏன் இப்ப பிசாசு கிட்ட பதில் சொல்லும் போது இந்த வசனத்தை அவர் இருதயத்தில் வைக்காம இருந்து, அவர் இந்த வசனத்தை பதிலா சொல்லாம இருந்தா பிசாசனுடைய வலையில இயேசு விழுந்து போயிருப்பார். பிசாசுக்கு பதில் சொல்வதற்கு நமக்கு என்ன தேவை? ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. ஆவியின் பட்டயத்தை நீ எடுக்கணும்னா அந்த பட்டயம் எங்க இருக்கணும்? இருதயமாகிய உரையில. அந்த பட்டயத்தை எடுத்து நீ என்ன பண்ணணும்?
இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வசனம் உன் இருதயத்துல இல்லைன்னா சமயா சந்தர்ப்பத்துல நீ ஏற்ற பதில சொல்லி உன்னுடைய சோதனையில நீ வெற்றி அடையவே முடியாது. ஆகினால இந்த சபைக்கு வருகிற நீங்கள் வசனத்தை பொக்கிஷமா வச்சு இந்த வருஷம் தேவனை பிரியப்படுத்துங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 11:5. முன்னூற்று 8ஆம் பக்கத்தில் இருக்கிற வசனத்தை வாசிங்க. முன்னமே சாட்சி பெற்றார். கர்த்தருடைய பிள்ளைய ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பாருங்க. By trusting, by putting his faith in the Almighty God, Enoch was taken away from the life without seeing death. He was not to be found because God took him away. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு நபர் தேவனுடன் கூட்டுறவுடன் வாழ்ந்து வருகின்ற அந்த ஒரு வழி தேவனுக்கு பிரியமாய் இருந்து அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே அந்த நபரை தன்னிடமாய் சேர்த்து கொள்ள தேவாதி தேவன் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏனோக்கு நடந்தது போல தேவனுடன் நாம் நடக்க வேண்டும். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நீங்க யோசிக்கலாம், தேவனோடு அவன் நடந்தான். அவன் என்ன செய்தான்? முதல் 65 வருஷம் அவன் தேவனோடு நடக்கல. ஏனோக்கினுடைய ஜீவிய காலம் 365 நாட்கள், 365 வருஷம். ஆனா ஏனோக்கு 65 வருஷம் வரைக்கும் தேவனோடு நடக்கல. ஆனா ஏனோக்கு என்ன பண்ணாரு? சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்த்தார். மனித வர்க்கம், அந்த நாட்கள்ல மனித வர்க்கம் பொல்லாப்பை கண்டுபிடிக்கிற வர்க்கமா இருந்துச்சு. They were inventing evil. மனித வர்க்கம் பொல்லாப்பை கண்டுபிடிக்கிற வர்க்கமா இருந்துச்சு. ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னா மிகவும் கொடூரமானவர்களா இருந்தாங்க. சிருஷ்டிப்பு முதற்கொண்டு அவர்களுக்கு அருளப்பட்ட தெய்வீக போதனைகளிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களை பிரித்து கொண்டார்கள். ஆண்டவர் கொடுத்த போதனைகளிலிருந்து மனித வர்க்கம் என்ன செய்தது? தங்களை பிரித்து கொண்டது. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்க. நம்ம அந்த வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா, மனிதர்களை கொலை செய்ய துவங்கினர்.
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மரியாதை கொடுப்பது இல்லை. ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிற மனப்பான்மையோடு பழகினாங்க. மனித மாம்சத்தை சாப்பிடக்கூடிய மனிதர்கள் ஏனோக்கினுடைய காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா ஏனோக்கு தான் வாழ்ந்த இப்படிப்பட்ட மோசமான மக்கள் மத்தியில தேவனோடு கூட நடந்து தேவனை பிரியப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார்? நீதிமானாய் வாழ்ந்தார். ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார்? நீதிமானாய் வாழ்வதில் தன்னை காத்து கொண்டார். மற்றவர்களிடம் ஏனோக்கு என்ன செய்யல? களவு செய்யவில்லை, அவமரியாதை செய்யவில்லை, விபச்சாரமோ கொலையோ செய்யவில்லை. ஏனோக்கினுடைய வாழ்க்கையில 300 வருஷம் அவன் பொய்யே பேசவில்லை. ஒரு பொய் கூட பேச. அல்லேலூயா. தீமையை அவன் கண்டுபிடிக்கவில்லை. He did not invent evil. What a wonderful fellow he was. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை சாதகமாக பயன்படுத்தவில்லை, தேவனை அவமதிக்கவில்லை. ஏனோக்கு தேவனை என்ன செய்யல? அவமதிக்கவில்லை. ஏனோக்கு மெய்யாகவே தன் காலத்தில் உலகத்தின் எதிர் திசையிலே நடந்தார். உலகமே ஒன்னா சேர்ந்து நாங்கெல்லாம் ஒண்ணு, ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லி இஷ்டம் போல ஃப்ரீயா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கைக்கு நேர் எதிரான வாழ்க்கையை நடத்தினவர் ஏனோக்கு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, காரணம் என்னன்னா ஏனோக்கு நீதிமானாயும் உண்மையாயும் வாழ்ந்தவர். இத்தகைய ஒருமைப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலும் அவசியம். அல்லேலூயா. ஏனோக்கு என்ன பண்ணாருங்க? ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடந்து தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்தார். இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதம் 143 என்ன வாசித்தோம்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார். ஆமென். உமது நல்ல ஆவி செவையான பாதையில என்னை நடத்தும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிறீங்க, ஏனோக்க போல வாழ்க்கை நடத்த இன்றைக்கு நீங்கள் தீர்மானிப்பீர்களா? மனுஷருக்கு பிரியமா நடக்காதீங்க, மனுஷருக்கு பிரியமா நடக்காதீங்க. அடுத்தபடியா நாம் பார்க்கிற காரியம் என்னன்னா, 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் நான் போக்கும் வரத்துமாயிருக்கத்தக்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாலமோன் பத்சேபாளுடைய மகன், தாவீதினுடைய குமாரன். ஆண்டவர் சாலமோனை தான் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட உடனே இளம் வயதிலேயே சாலமோன் ராஜ அரியணையில உட்கார்ந்தார்.
உட்கார்ந்த உடனே அவர் யோசித்தார், இந்த இஸ்ரவேல் தேசத்துல ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஞானம் இல்லை. எனக்கும் என்ன இல்லை, இவர்களை நியாயம் தீர்க்க, இவர்களுடைய வாழ்க்கையில எது நன்மை எது தீமை என்று வகையறுக்க எனக்கும் ஞானம் இல்லை. அதனால சாலமோன் இடத்துல தேவன் நடு ராத்திரியில பேசினார். என்ன பேசினாரு? கிபியாவில் பேசினார். அல்லேலூயா, ஆமென். கிபியோனில கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில சொப்பனத்துல தரிசனமாகி என்ன கேட்டாரு? நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் அப்படின்னார். சாலமோன் தான் விரும்புகிறத கேட்கல, ஆண்டவருக்கு எது விருப்பமோ அதை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்ட்டு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை தான் சாலமோன் கேட்டார். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே எப்படி இருக்குது? வெளுத்ததெல்லாம் பாலா இருக்குது, எல்லாமே வெள்ளையா இருக்குது. எது பால் எது விஷம்னு நமக்கு தெரியல. ஆனா சாலமோன் என்ன பண்ணாரு? எல்லாமே வெள்ளையா இருந்தாலும் எது பால் எது விஷம்ன்றது எனக்கு தெரியணும். எது நல்லது எது கெட்டது, எது ஆண்டவருக்கு பிரியம் எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆகிய சாலமோன் என்ன பண்ணாரு? இந்த ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் என்ன பண்ணாரு? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் ஆமென் 9ஆம் வசனத்துல, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் கூடும்? கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு அதே தேவனிடத்துல என்ன கேட்கணும்? அவருடைய பார்வையில் எது நல்லதோ எது சரியோ அதை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரையும் எதற்காக அழைத்தாரோ அந்த வேலையை செய்து முடிக்க தேவையான ஞானத்திற்காக புரிந்து கொள்ளுதலுக்காக ஆண்டவரிடத்துல ஊக்கமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானத்துக்காக தேவனிடத்துல கேட்டு அந்த ஞானத்தையே நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வீட்டில் வாசிக்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஓசியா 4:6 என்ன வாசிக்கிறோம்? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார். நீதிமொழிகள்ல சாலமோனு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? 4ஆம் அதிகாரம் 7, 8 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறோம்? ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று விட்ட சகோதரனாக இருக்கிற யாக்கோபு என்ன சொன்னாரு? ஒருவன் ஞானத்திலே குறைவுபட்டால் யாவருக்கும்
சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள். இன்னைக்கு மனிதனுக்கு ஞானம் இல்லையா? இருக்குது. அது என்ன ஞானம்? உலக ஞானம். யாரை எப்படி ஏமாத்தலாம், யாருக்கு குழி தோண்டலாம், யாருக்கு முன்னால வேஷம் போடலாம், எல்லாமே செய்யறாங்க. டிராமா மாதிரி இருக்கு, நாடகம் மாதிரி இருக்கு. ஆனா நாடகம் எல்லாம் பலிக்காது. நம்ம என்ன வேஷம், ரிக்ஷாக்காரன் வேஷம் போட்டாலும் சரி, கட்டபொம்மன் வேஷம் போட்டாலும் சரி, எந்த வேஷம் போட்டாலும் சீக்கிரம் மழை பெஞ்சிச்சுன்னா சீக்கிரமா கரைஞ்சிடும். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, ஞானத்துக்காக நீ கேட்டு ஞானமுள்ளவனாய் மாறி தேவனுக்கு பிரியமாக நீ நடப்பாயா? அல்லேலூயா. நான் வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது, நான் 1979 வருஷத்திலிருந்து ஆட்டோ பேங்க் பயன்படுத்திட்டு இருந்தேன் வெளிநாட்டில். அந்த ஆட்டோ பேங்க்ல பேங்க்ல இருந்து சேலரி எடுக்கும்போது அங்கேயே நின்று ஜெபம் பண்ணிடுவேன். அந்த ஆட்டோ பேங்க் எதற்காவே, அப்பா பிதாவே, என் கையில விழப்போகிற இந்த பணம் எல்லாம் உம்முடைய பணம். இட் இஸ் யுவர் மணி, கிவ் மீ விஸ்டம். எனக்கு ஞானத்தை தாருங்க, இந்த பணத்தை நான் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முதல்ல எல்லா ஊழியங்களுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஏறக்குறைய ஒரு 5-6 ஊழியங்களுக்கு நாங்கள் உதவி செய்துட்டோம். அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் வீட்டினுடைய செலவு செய்யறதுக்கு முன்னால இன்னொரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரை, இந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவது? எனக்கு ஞானம் தான், எனக்கு ஞானம் தான். எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. இந்த பணத்தை எப்படி சொல்லணும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்தது வாசிங்க. மார்க்கு 11:25-26. மார்க்கு 11:25-26. மார்க்கு 11:25-26 வாசிங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய உடன் சகோதரர்களை நாம் என்ன செய்யணுங்க? மன்னிக்கணும். அப்படி மன்னிப்பது தேவனை பிரியப்படுத்துவது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். யாருக்காக ஜெபம் பண்ணாரு? தன்னை தலையில கோல் வச்சு, அந்த தலையில முட்கிரீடம் வச்சு கோலினால அடிச்சவங்களுக்கு, தன்னுடைய தாடியை பிடுங்கினவங்களுக்கு, தன்னுடைய முதுகுல 500 போர் சேவகர்கள் 2 பேரா மாத்தி ஜாட்டியினால அடிச்சு உழப்பட்ட நிலத்தை போல இயேசு கிறிஸ்துவனுடைய முதுக உழுதவங்க, கூர்மையான ஆணிகளால் இயேசுனுடைய கைகளையும் கால்களையும் சிலுவையில இணைத்து அறைந்தவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஜெபம் பண்ணாரு. பேதுரு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பேசினாரு. ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ஒரே நாள், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர். பேதுரு படிச்சவர் அல்ல, சாதாரண மீன் பிடிக்கிற செம்பிடவர், ஆனா ஊனா படிக்காத ஆள்.
ஆனா ஆவியானவர் அவரை நிரப்பி சொல் வன்மையை, திறனை, நாவன்மையை, தைரியத்தை கொடுத்தார். அந்த தைரியசாலியாக பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? பண்றீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்றதுக்கு முன்னால உங்ககிட்ட என்ன இருக்குது? கடன் இருக்குது. என்ன கடன்? மன்னிக்கிற கடன். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் என்ன பண்ணு? மன்னிச்சிடு. மன்னிச்சிட்டு என்கிட்ட வந்து என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம்? நீ என்ன பண்ற? ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் செய்த பாவத்தை மன்னிச்சிட்டியா? அதை மன்னிக்காம நீ என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னியும்னு சொன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இருக்காது. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எப்படி இருந்துச்சு? சுவேர் என்று இருந்துச்சு. அந்த பாவத்தை கர்த்தர் எப்படி மாத்தினாரு? உறைந்த மழையை போல வெண்மையா மாத்தினார். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், நான் செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால நின்று கண்ணீரோட நான் அறிக்கை பண்ண. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அறிக்கை பண்ணி அழுத. காரணம் என்னன்னா, நான் செய்த பாவம் இன்னொரு சகோதரிக்கு, இன்னொரு சகோதரனுக்கு விரோதமா நான் பாவம் செய்திருந்தாலும், நான் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா தான் நான் பாவம் செய்தேன்றத அன்னைக்கு ஒத்துக்கிட்டு நான் இவ்வளவு பெரிய துரோகியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? உள்ள இருக்கிற பாரத்தை தூக்கி வெளியே வச்சார். பாரத்தோட கனமா இருந்துச்சு பாவம், வந்து எனக்கு ரொம்ப கனமா இருந்துச்சு. ஆனா முழங்கால் படியிட்டு ஆண்டவரத்துல ஊரிஸ் கல்லூரி காபால்ல முழங்கால் படியிட்டு நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த பாவத்தை வெளியே தூக்கி வச்சார். வச்சுட்டு என்ன பண்ணாரு? நான் உன்னை மன்னித்து விட்டேன். அல்லேலூயா. நான் அப்படி ஜெபம் பண்ணேன். மற்றவங்களுக்கு விரோதமா, மற்ற எந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ விரோதமா நான் பாவம் செய்திருந்தேன்னா அது உமக்கு விரோதமா நான் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குறிப்பு, 5வது குறிப்பு என்ன? உன் சகோதரனுடைய பாவத்தை நீ என்ன பண்ணும்? மன்னிச்சினா பரமபிதா உன்னுடைய பாவத்தை என்ன செய்வாரு? மன்னிப்பார். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, துணையாளரே.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, மனுஷருக்கு பிரியமாக நான் நடக்காமல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இன்றைக்கு நீர் 5 மிக முக்கியமான காரியங்களை என்னோடு பேசினீர். இதையெல்லாம் நானும் கடைபிடித்து என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ